இந்த பிரபஞ்சத்துல மனிதனா படைக்கப்பட்ட எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் தான் அந்த தாய்மை. தாய்மையோட அந்த ஒரு உணர்வுகளை பற்றி ரொம்ப உயிரோட்டமா எத்தனையோ மருத்துவர்கள் மட்டும் இல்ல, எத்தனையோ விஞ்ஞானிகள் மட்டும் இல்ல, எத்தனையோ ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல, எத்தனையோ பெரியோர்கள் சோசியல் மீடியா வழியாகவும் பல போதனைகள் மூலமாகவும் அந்த தாய்மையுடைய வல்லமையை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தாய்மையோட உணர்வு, தாய்மையோட நிலை, தாய்மையோட வாழ்க்கை, தாய்மையோட அர்த்தம் அப்படின்றத பத்தி எல்லாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஒரு பெரிய போராட்டமா தான் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி வர அந்த தாய்மைன்றது சாதாரணமான ஒரு வாழ்க்கையா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில 13 குழந்தைகள், அதுக்கடுத்து 8, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 4, இன்னைக்கு ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கிற நிலைக்கு கூட இன்னைக்கு ஓடி ஒளிர அந்த ஒரு மருத்துவமனையை தேடி வைத்தியத்துக்காக ஓடி தெரியிற அந்த அவல நிலையை நாம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேரோட வாழ்க்கைகள் அழுகையும் கண்ணீருமா வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்து அவங்க வாழ்ற வாழ்க்கைகளுக்கு விடை தெரியாம, அர்த்தம் தெரியாம, நம்மளோட இந்த பிறவிகளுக்கு ஒருவித மாற்றத்தின் வழி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற எத்தனையோ பேரோட கண்ணீர்களுக்கு காரணம் என்னன்றதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? பதட்டம். இந்த தாய்மை அந்த ஒரு ஸ்தானத்துக்கு உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணமா நாம நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னா இன்னைக்கு நாம போராட்டமா வாழ்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு வகையான பதட்டம், மன அழுத்தமும் இந்த பதட்டமும் ரெண்டு ஒரே டயத்துல அந்த உருவாக்கம் போல மிகப்பெரிய அளவுல மருத்துவ ரீதியா நாம வைத்தியத்தை தேடிதான் ஓடி அலைய வேண்டிய நிலையில நாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். மிகப்பெரிய அளவுல, ஏன்னா இது பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமான அந்த ஒரு ஸ்தானத்தெல்லாம் நாம மிகப்பெரிய ஒரு வல்லமையா பார்க்கல. அந்த பிரம்மனே நமக்கு தாய்மைன்ற அந்த அடையாளத்தை மனித உருவுல நீங்க சுமந்து கொடுக்கணும், இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா வாழணும் அப்படின்றத பத்தி எவ்வளவு அழகா நம்ம இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியும் நாம ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு வேகமா அடைஞ்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு அவசர யுகத்துல நாம ஓடிக்கிட்டு 4 யுகங்களை கடந்தும் நம்மளோட புத்திகள் இன்னமும் நிலையில்லாத நிலையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போராட்ட குணங்கள், பொறுமை இல்லாத நிலை, இது எல்லாமே தான் இன்னைக்கு பல வித குறைபாடுகளை நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த தாய்மையோட ஸ்தானம் வெல்லப்படணும், இந்த தாய்மையோட ஸ்தானம் நல்ல நிலையில, ஆரோக்கியமான நிலையில அது மனிதன் அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல நிதானப்படணும். அந்த நிதானத்துக்கு பின்னாடி உள்ள அந்த உறவுகளோட அந்த பலத்தை நாம நிரூபிச்சு காட்டணும். ஏன்னா நாம இந்த காலத்திலேயே நாம இவ்வளவு பெரிய குறைபாடுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல அடுத்த சந்ததியினர் எதையெல்லாம் நமக்கு அதை அனுபவிப்பாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? ரஷ்யா நாட்டுல இன்னைக்கு அதிபர் கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னு தெரியுமா? ராணுவத்துல அதிக அளவு சிப்பாய்கள்லாம் ராணுவத்துல சேர்ந்துட்டாங்க. பல பேர், லட்சக்கணக்கான பேர் அதுல செத்து மடிஞ்சிட்டாங்க அப்படின்ன போல அடுத்த ஜெனட்டிக், அடுத்த தலைமுறைகளுக்கு சிப்பாயில சேர்றதுக்கு, ராணுவத்துல சேர்றதுக்கு கூட ஆள் இல்லாம போயிருன்ற பயத்துல இன்னைக்கு அத்தனை பேரும் எண்ணிக்கை இல்லாத அளவுல நீங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறாங்க. ரஷ்யா நாட்டுல உள்ள அந்த ஒரு ஆர்டர் ஆனது இது ஒரு வேடிக்கை அல்ல. நம்மளோட ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரம், சமுதாயத்தின் வெற்றி, சமுதாயத்தின் அடையாளம், அதை அத்தனையுமே மிகப்பெரிய அளவுல உன்னிப்பா கவனிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நாம நம்மளும் அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாடும், அதாவது ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பதை நாம பல நேரங்களை நாம மறந்து தொலைக்கிறோம். தாய்மையோட அடையாளத்தை நாம கம்பீரமா நாம காட்டணும் அப்படின்னா நாம நிதானமா நல்ல அருமையான ஒரு வாழ்க்கைய ரசனையோட வாழ கத்துக்கிட்டோம்னா நிச்சயம் இந்த தாய்மை புனிதப்படும். இந்த தாய்மை என்பது மிகப்பெரிய கம்பீரமான வழிகளில் அது போற்றப்படும் என்பதை கூறி நான் விடைபெறுகிறேன்.